ஹாய்! சம்மர் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் ஆன மாரி தான் இருக்கு. சம்மருக்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்ட்டான, பாப்புலரான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராகி கூழ். இத செய்யறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவ எடுத்துக்கிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணிய நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த ராகி மாவ லம்ஸே இல்லாத அளவுக்கு அந்த தண்ணியில நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 10 நிமிஷம் ராகி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சாதத்திலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதம் எதுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ராகியை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பாடியில் ஹீட் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடியை கூல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சம்மரில் ரொம்பவே பாப்புலராக இருக்கு. சாதமும் ராகியும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும். அதனால இதை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் வெசலா எடுத்து செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதை அப்படியே ஆற வச்சுட்டு மோர், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம். இல்ல மறுநாள் காலையில சாப்பிட போறீங்க அப்படின்னா கையில ஒட்டாத பதம் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கணும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல இந்த உருண்டைகள் எல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. மறுநாள் காலையில அதை எடுத்துட்டு அதே மாதிரி மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். சைட் டிஷ்க்கு மொச்சை கத்திரிக்காய் கார குழம்பு இருந்ததுன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நாட்டுக்கோழி குழம்பு இருந்ததுன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், இதில் நிறையவே இருக்குது. அதனால் இந்த சம்மருக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.